18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். வழக்கம் போல உங்களுக்காக நம்ம தர்பார் ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து தொடுத்து வச்சிருக்கிறோம். ஒண்ணு ஒண்ணா தூக்கி போடுவோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சர்ன்னு போவோம். அப்படியே நேரா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறோம். நாங்க செஸ் போட்டியை எப்படி வித்தியாசமா பண்ண போறோம் பாருங்க. ஒரு போட்டி நடத்த போறோம். முதல் போட்டியை தண்ணி கடையில் வச்சு தான் நடத்த போறோம்னு நீங்க நினைக்கிறது வேற. இங்க தண்ணிக்கு அடியில செஸ் விளையாடுறாங்கிறத நல்லா பாருங்க. அப்படியே நம்ம ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா தொடச்சிருவோம்ல அப்படின்னு பிரபலமா போய் சரணமே விஜயாட்ட போய் செஞ்சார்லாம். என்னையான்னு கேட்டா, திராவிட இயக்கத்தினுடைய அடிவொற்றி வரக்கூடிய தம்பிதானே, நாமெல்லாம் தூக்கி விடலடா எப்படிங்கலாம். அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு, திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு. அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான். திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன். அப்படியே ஓபிஎஸ் ஐயாவுக்கு ஆச்சரியம். எல்லாரும் கேட்குறீங்க நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னு. நான் எப்பயா சொன்னேன்? நான் மீட்பு குழுவைத்தான் அப்படியே கட்டமைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்றார். எங்களுடைய நோக்கம், கொள்கை ஒன்று. பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் டெல்லி சென்று மாண்புமிகு அமித்ஷாவுடன் சொல்லிவிட்டு வந்தேன். கேள்வியே தப்பு. நான் எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் தனி கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் கேள்வி கேட்பதை தவிர்க்கவும். அப்புறம் உங்க கூட இருந்த செங்கோட்டையன் டிவிக்கில் இணைஞ்சிருக்கிறாரு. ஆமா, நீங்க ஏதாவது அவர்கிட்ட பேசுனீங்களா? நீங்களும் கூட்டணியில் இணைவதற்கு அவர் என்னிடம் பேசவும் இல்லை, நான் அவரிடம் பேசவும் இல்லை. அடுத்த கட்ட நகர்வு கழகத்தினுடைய தொண்டர்களின் எண்ணப்படிதான், தமிழக மக்களுடைய எண்ணப்படிதான் இருக்கும். ஐயோ, இவரு கோவப்படுவாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எப்படி கோவப்பட்டார்ன்றத மட்டும் இப்ப நீங்க பாருங்க. And speaking, he can't cast aspersion on judiciary. rest of the members. How can he cast aspersion on a judge? It is a very serious matter. Baluji, this will lead to unnecessary trouble. Sir, not only for you, sir, but for your party also. This is absolutely wrong on the part of Honorable Member Baluji. அப்படியே ரிஜுஜுக்கு பின்னாடி நம்ம முருகன் ஐயா உட்கார்ந்து இருந்தாரு. எங்க ஊர் மேட்டரை பேசும்போது நான் பேசலடா எப்படி அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் பேசினாரு. உணர்ச்சி வசப்பட்டு ஏகப்பட்டதை கொட்டிட்டாரு. அது பிரச்சனை ஆகி போச்சு. ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? ஜுடிஷியரியில சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் 2 ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமாகட்டும், திமுகவுடைய காவல்துறை, போலீஸானது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்பாடு அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுள்ள 25வது பிரிவு சரத்து 25 ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. சார் அங்க ஸ்டேட்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு இங்க அரசாங்கம் இங்க நம்மளுடைய ஹவுஸை டிஸ்டர்ப் பண்ணணும், ஹவுஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே செயலாக இருக்கிறது. அவர்கள் அரசாங்கம் சட்டத்தின்படி அரசாங்கம் உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவை மதிக்க வேண்டும். அப்படியே நேரம் கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம கனிமொழி அக்கா வந்தாங்க. நியாயமா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அந்த ஊர்ல அவ வாட்டுக்கு செவனேன்னு இருக்காங்க. நீங்க ஏயா அங்க கோர்ட்டுக்கு போற, அதை போற, இங்க ஏத்த போற, நீங்க ஏயா பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கீங்க? செவனேன்னு இருந்தா அது வாட்டுக்கு போகலாங்க. நாடாளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பிய பொழுது பாராளுமன்றத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் மூத்த மெம்பர் திரு டிஆர் பாலு அவர்களை பார்த்து, நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே
எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் 0 ஹவர்ல மெம்பர்ஸோடைய டைம் அது. அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸை அவங்க எழுப்ப முடியும். ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தேவையில்லாமல் அங்கே மிக நீண்ட ஒரு உரையை ஆற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் பல பொய் பிரச்சாரங்களை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார். தமிழக அரசின் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும், தமிழக மக்கள் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அவருடைய உரை அமைந்திருக்கிறது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஐயா, எது சொன்னாலும் அவங்கள உள்ள விடணும்னா ஆகம ஒத்துக்கலங்கிய, அவங்க மணி அடிச்சு சாமி கும்பிடணும்னா ஆகம ஒத்துக்கலங்கிய, இப்ப மட்டும் சடக்குன்னு போய் ஏத்தணும்னா ஆகம ஒத்துக்குருமா? என்னையா நீங்களும் உங்க ஆகமம் அப்படின்னு லேசா கொஞ்சம் விசனப்படுதாங்க. அளவீட்டு கல், ஒரு சர்வே கல் மேல போய் தீபம் ஏத்தணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று. தேவையில்லாம எதுக்காக வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல வைத்த ஒரு கல் மேல வந்து கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வழி வழியாக நாம பயன்படுத்தி கொண்டிருந்த தீபக்கல்லும் இல்லை. அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும். தீப திருநாள் முடிந்த பிறகு வந்து ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் வந்து தீபத்தை ஏற்றுவது என்பது அதுதான் இந்துக்களுடைய மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆகம விதிகளின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பல இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய ஒன்று. ஆக அதுதான் மாறுகிறது. நீங்க எதா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை படிச்சுட்டு வாங்கயா. இன்னைக்கு நடக்கிறத வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தா நாங்க என்னத்தை சொல்றது அப்படின்னு ரகுபதியை சங்கடப்படுதார்லா. அவர்கள் 2014 நீதிமன்ற தீர்ப்பை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காதவர்கள் அவர்கள்தான். இன்றைக்கு யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறார்களோ அவர்கள் மீது 2014 தீர்ப்பினுடைய அடிப்படையிலே எந்த வழக்கையும் தொடர்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு. ஆனால் 2014 தீர்ப்பை படிச்சு பார்க்காம அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதே தெரியாம ஒன்று எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல நீதிமன்றத்தில் மறைச்சிட்டு புதுசா ஒரு கதையை கட்டி விட்டுட்டு போனால் அதை மக்கள் நம்புவார்களா? தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல. அவர்களுக்கு வேண்டும் என்றால் அடிமை பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டான். தமிழ்நாடு என்பது இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டான பூமி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதை இன்றைக்கும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியே நம்ம அண்ணாச்சி அண்ணாமலை கொஞ்சம் பிரஷ்ஷா வந்தார்லா. எது பிரச்சனையா இருந்தாலும் அரசியல் கட்சி அப்படியே அடி வரைக்கும் தோண்டி பிறகு எடுத்து பண்ணணும். அதைத்தான் நாங்க செய்யறோம். அதுதான் உங்களுக்கு காண்டா இருக்கு அப்படின்னு இவர் பக்கம் ஒரு பக்கம் கொளுத்தி போடுதார். ரகுபதி அவங்க கேட்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம்னா அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணும்? மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்கு அரசியல் கட்சி இருக்கு, மக்களுக்காக அரசியல் கட்சி இருக்கு. நீதிமன்றம் சொல்லிய பிறகு அரசு தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதற்காக அரசியல் கட்சி இருக்கு. அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை இது. அதனால்தான் திரும்ப சகோதரர் கேட்கிறேன், நீங்க ரகுபதி அண்ணா கேட்கணும், யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனோ தலைவனோ பொது சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தினோமா அப்படின்னா அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட். எங்கேயாவது நாங்க மத கலவரத்தை ஏற்படுத்தினோமா? எங்கேயுமே கிடையாது. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். என்னன்னா, நான் டெல்லிக்கு போனேனா அமித்ஷா இடம் உட்காந்து சமச்சவன் டீயும் குடிச்சவா அவர் ஒரு விஷயத்தை சொல்லுதாரு, ஸ்ட்ராங்கா நாம தான் ஜெயிக்க போறோம், வேலையை பாருங்கன்னார்லா. பாருங்க ஜெயிக்க போறோம்காரு. தேர்தலுக்கு மைனாரிட்டி வாக்குகளை அப்படியே லட்டு மாதிரி சிந்தாம செதறாம திமுக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களுமே அதை விரும்பல. தேவையில்லாம ஏன் தர்காவே வந்து பெட்டிஷன் இல்லைங்க சார். 3ஆம் தேதி தர்கா வரல, 4ஆம் தேதி தர்கா வரல, இன்னைக்கு தான் தர்கா வந்திருக்கிறாங்க. வெறும் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இந்து கோவிலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஈவோவை தூண்டி விட்டு இந்த கபட நாடகத்தை போடுறாங்க. அதனால் மைனாரிட்டியும் இதை ரசிக்கல, மெஜாரிட்டியும் ரசிக்கல. கடைசியில் அப்பம் தின்ன குரங்கு 2 அப்பத்தை தின்ன மாதிரி எந்த ஓட்டும் வரப்போறதில்ல. நடுத்தெருவில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போறாங்க. 2026 தேர்தல் ஊர்ஜி செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோடு வெற்றி. அப்படியே நம்ம ராயவர அண்ணாச்சி ஜெயக்குமார் அண்ணாச்சி அவர் வந்து இந்த ரகுபதி இருக்கார்லா, எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுல இருந்தேன். ஏதாவது ஒண்ணு எடக்கு முடக்க உண்டக்க மண்டக்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அங்க ஒண்ணு இருக்காதுன்னு அவரை வம்புகளுக்கார். ஒரே ரெக்கார்டை கீழே ரெக்கார்டு மாதிரி போட்டுட்டே இருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா யாரு போய் வந்து டெல்லியில காலில் விழுந்தது சொல்லு? திமுகவை பொறுத்தவரை
இன்னைக்கும் சொல்றாங்க கேட்டுங்க, அவங்க பிஜேபியோட மறைமுக உறவு இன்னைக்கும் வச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மறைமுக உறவு வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன எழுதப்படாத ஒப்பந்தமா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் வந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரோம், நாங்கள் அடிப்பது போல் அடிக்கிறோம், நீங்கள் அழுவது போல் அழுவுன்றது அளவுக்கு உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் அது மாதிரி பண்ணுறாங்க. இல்லை நான் சொல்கிறேன், அது இவங்களுடைய நிலைப்பாடு. இது பிஜேபி இல்லை அது திமுக பொறுத்தவரை எப்போதுமே டபுள் கேம் தான், ரெட்டை வேடம் தான் அது. அதனால் அதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. ரெண்டு குதிரையில் சவாரி செய்கிற விஷயம் அது. ஆனால் அது நான் வந்து இப்போ அங்கே நடந்துதான் சொல்ல முடியும். அதனால் பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னு என்ன கேட்காதீங்க. நான் இல்லை விமர்சனன்றது இல்லை, இவங்க போய் காலில் விழுந்து தான் சொல்கிறேன் நான். அடுத்து டிடிவி ஐயா சடக்குன்னு உள்ள வந்தார். ஆமா சித்தி வந்துட்டாங்கல்ல, அப்புறம் தம்பி வரணும்ல. அப்படியே மகன் வந்து சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நேக்கா கையாளணும், இல்லைன்னா அது நமக்கே ரிவீட் ஆயிடும் அப்படிங்கார். இந்து மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அங்கே எல்லோரும் அமைதியாக வாழ்கின்ற விதத்தில் மற்ற இயக்கங்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களது அங்கு பொது அமைதிக்கும் தமிழ்நாட்டின் பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இடையூறு வருகின்ற விதமாக எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அமைப்போ செயல்படக்கூடாது என்பதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும். ஏனென்றால் தமிழ்நாடு ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து இங்கே வாழ்கின்ற அனைவரும் எந்த ஒரு பேதமும் இன்றி சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ அல்லது திருவிழாக்களின் பெயராலோ எந்த ஒரு இடைஞ்சலையும் யாரும் ஏற்படுத்துவதை தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற அரசியலை உறுதியாக ஏற்க மாட்டார்கள். அப்படியே நம்ம வைகோ அண்ணாச்சி முதுபெரும் தலைவர் இல்லையா, டெல்லியில் 2 பேர் உட்காந்துட்டு கூச்சுன்னு பேச வேண்டியது, இங்கே ஏதாவது பண்ண வேண்டியது, குய்யா முறையீடு தான் வேண்டியது. ஆனால் இங்கே இருக்கிற ஃபவுண்டேஷனும் முதல்வரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஒன்றும் பண்ண முடியாது போங்க அப்படிங்கிறார். தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை உரிய காலத்திலே ஒதுக்கிறது கிடையாது. இதன் மூலமெல்லாம் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்தை எப்படியாவது முடக்க முடியுமான்னு சொல்லி நரேந்திர மோடி அரசு, அமித்ஷா கூட்டம் திட்டமிடுகிறது. அதை முறியடித்துத்தான் தமிழக முதலமைச்சர் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார், வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அவர்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் சரி, கஜகரணம் போட்டாலும் சரி, எலெக்ஷன்ல டிஎம்கே தான் ஜெயிக்கும், தனிப்பெரும்பான்மை பெறும், கூட்டு பெரும்பான்மை அல்ல. On their own, DMK will get independent majority. ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான மெஜாரிட்டி கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு இல்லாமலே கூட, அவர்களுடைய ஓட்டு இல்லாமலே கூட அமைக்கலாம். அந்த வெற்றி அவர்களுக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. அப்படியே நம்ம கலையரசியம்மா இந்த சைவ தமிழ் பேரவையில் இருக்காங்கல்ல, அவங்க கேட்காங்க, உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் செவனேன்னு குன்று இருக்கவனெல்லாம் குமரம் இருக்கவனு நாங்கள் வாட்டுக்கு பாடிக்கிட்டு தொழுதுகிட்டு இருக்கோம், நீங்கள் ஏன் உள்ள வாரியன்னு கேட்காங்க. பதில் சொல்லுங்க. முருகர் கேட்டாரா? முருகரை பற்றி போராடுறதுக்கு இந்துங்கிறவனுக்கு என்ன இருக்குது உரிமை? இந்துவுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? முருகன் யாரு, இந்து யாரு? இந்துவுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே கிடையாது. முருகன் தமிழன், தமிழ் கடவுள், தமிழர்களுக்கு மட்டும்தானே உரிமைப்பட்டவர் முருகன். நீ இப்போ தோளில் தூக்கி வச்சுக்கிட்டதுனால உனக்கு உரிமை ஆடுவார் அவர்? ஒரு காலம் கிடையாது. முருகருக்காகவெல்லாம் நீ கண்ணீர் வடிக்கலை. பூமியை தமிழ் பூமியை கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்பது உன்னுடைய குறிக்கோள். அதன் அடிப்படையில் நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த நாட்டு மக்களில் கொஞ்சமே படித்திருந்தாலும் தெளிவானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நடைபெறுகின்ற இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்து அவங்க மனசில் எல்லாம் இருக்குது, அடா பாவிகளா, நாட்டை இந்து நாடு ஆக்கிறதுக்காக தமிழ்நாட்டையாடா பலி கொடுக்குறீங்க. ஏற்கனவே ஒரு மகான் சொல்லியிருக்காரு, ஒரு நாடு வாழ வேண்டுமென்றால் ஒரு மாநிலத்தை பலி கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த மாநிலம் தமிழ் மாநிலமாக இருக்கணுமா? அதுதான் அவர்களுடைய நோக்கம்.
அப்படியே இன்னொரு அண்ணாச்சி வராரு, இந்த வாருங்க உங்களுடைய விஷயத்தெல்லாம் வடக்கே வச்சுக்கோங்க, நாங்க இங்க நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயத்தோட நாங்க உலகத்துக்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்கிட்ட வந்து திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணுனீங்கன்னா நல்லா இல்லைங்க அப்படிங்க. இன்னைக்கு அம்மாவுடைய நினைவு நாள், இவங்க அம்மா அம்மான்னு சொல்றாங்களே, அம்மாவுடைய ஆட்சி இந்த தீர்ப்புக்கு எதிராக இருந்தால் மேல்முறையீடு போயிருக்கலாம்ல, போகலையில். பொதுமக்களோ மதுரை மக்களோ இந்த கலவரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கலவரம்னா யாரோ ஒரு 500 பேர் 300 பேர் ஒரு கும்பல். இது வந்து பாஜக ஆட்சிக்கு அந்த கட்சிக்கு அவப்பேர் ஏற்படும். இது வடக்கவண்டா எடுக்கும். இங்கே மக்கள் வந்து இந்துத்துவாவை விரும்பவில்லை. இந்து மக்கள் இந்துத்துவானா என்னன்னு கேட்டால், இந்துண்டா அவர் மகாத்மா காந்தி ஒரு இந்து, அவர் ராமனை வழிபட்டவர். இந்துத்துவா யாருன்னு கேட்டால் மகாத்மா காந்தி சுட்ட கோட்ஸே தான் இந்துத்துவா. அதனால மக்கள், தமிழ்நாடு மக்கள் இந்துத்துவா அல்ல, ஒருவரும் இந்துத்துவா மாற மாட்டாங்க. அப்படியே நேரம் உசாருக்குள்ள போறோம். கன்னியாகுமரியில சுத்தி பார்க்க போயிருப்பாங்களோ என்னமோ தெரியல, கார்ல இருந்து ஒருத்தர் இப்படி வந்திருக்காரு, பைக்ல இருந்து ஒருத்தர் அப்படி வந்திருக்காரு, 2 பேரும் டம்முன்னு மோதி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. என்ன ஒண்ணுன்னா, சுத்தி பார்க்குற அவசரத்தில் முன்னாடி வர வண்டியை பார்க்காம விட்டதா இங்க பிரச்சனை ஆகி போச்சு. வண்டியை முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. அப்படியே திருவள்ளூர் பக்கம் வந்தா ஒரு லாரி துபு துபு துபுன்னு எரியுது. என்னன்னு கேட்டா, இந்த உயர் மின்னழுத்த கம்பி லேஜா அப்படி தாழ்வா தொங்கி இருக்கும் போலுக்கு கண்டெய்னர் லாரி வந்து உரசனோடனே தீ பிடிச்சிக்கிச்சு, பத்திக்கிருச்சு. உரசனோடனே பத்திக்கிருச்சு. தம்பி கூச்சி ஓடி விட்டா அப்படி, ஆனா தீ பிடிச்சது தான். அதனால லாரி ஓட்டும் போது வயருக்கு எங்க தொங்குதான்னு பார்த்து ஓட்டுங்க. ஒரு தம்பி ஹைதராபாத்தில் டக்குச்சுன்னு குதிரையில போறாரு. நிஜாமுதீன் நினப்பு போல் இருக்கு. இதை பார்த்து காண்டாயி பைக்கில் ஓடுறவங்க அந்த குதிரையை போட்டு அடிச்சுக்கிட்டே போறாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியல, குதிரை காண்டாச்சு, ஒற்று மிதிதான், அப்புறம் வண்டியோட அவ்வளோதான் போக. அப்படியே பாருங்க, ஒரு வசதியான ஐயா பிரேசில் வீடு கட்டி வீட்டிலேயே ஸ்விம்மிங் பூலை கட்டி எல்லாம் குளிச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஒரு தம்பி டமக்குன்னு வந்து உள்ள வந்திருக்கா, நீச்சல் தெரியாத இருக்கு. ஐயோ தம்பி விழுந்துட்டானே, அவனுக்கு பார்த்து போட்டு இன்னொருத்த பிறகு அவனும் உள்ள வந்திருக்கா, அவனுக்கு நீச்சல் தெரியாத இருக்கு. நல்ல வேளை அவங்க அப்பா பார்த்து படக்குன்னு 2 பேரும் தூக்கிட்டாரு. நீச்சல் தெரியாதவங்களுக்கு எதுக்கு ஸ்விம்மிங் பூல்னு எல்லாரும் கேட்காங்க. அப்படியே மக்கள்கிட்ட கூப்பிட்டு இந்த சீசனபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கடா, இதெல்லாம் வாங்கி கொடுத்து உடம்ப தேத்தணும். ஆனா இப்ப தேத்துறோமா, இருக்கா இல்லையா, பிள்ளைகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு தேர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுற ஆட்களா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டோம். மலமலன்னு சொல்லி இருக்கிறாங்க, நீங்களும் பாருங்க. இப்போ இந்த குளோபலைசேஷன்ல வாழ்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. என்ன ரீசன்னா, ப்ராப்பரா ஒரு ஹியூமனுக்கு ஃபுட்டு போறது கிடையாது. இப்போ உள்ள பீஸா பர்கர் எல்லாம் இருக்குது, அது திடீர்னு 30 வயசுல 25 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, சுகர் வருது. இந்த எண்ணெய் பலகாரம் இது மாதிரி ஐட்டம் தான், இது உடம்புக்கு ரொம்ப கேடு. இப்போ உள்ள பீப்புள் எல்லாருமே ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்காங்க. எதனாலனா ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால. சீசனல் ஃபுட்ஸ் நிறையா கொடுக்கும்போது சுகர் லெவலுங்கிற அந்த இதை கம்மி பண்ணலாம். நம்ம அன்றைக்கு இயற்கை உணவு சாப்பிட்டவங்களாம் நல்ல ஆரோக்கியத்தோட 90 வயசு 100 வயசு வரலாம் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு இருக்கவங்களாம் 60 வயசுக்கு மேலே இருப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் சிறுதானியங்களும் கிடைக்கிறதில்ல, அந்தந்த பருவநிலையில் கிடைக்கிற காய்கறிகளையும் சாப்பிட்றதில்ல யாரும். இப்போ இயற்கை பழங்கள்னு வர்றதில்லை, எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட விதைகளாக இருக்குது, அதுக்குண்டான பழங்களாக இருக்குது, காய்கறிகள் கூட அப்படி தான் கிடைக்கிது. தர்பூசணிலாம் வந்து சீசனில் சாப்பிட்டா நல்லா இருக்குது, அன்சீசனில் சாப்பிட்டோம்னா ரொம்ப அழுகி போய் மருந்து வச்சு பழகிற மாதிரி வருது. ஒரு காலத்தில் காடுகளில்
அந்தந்த சீசனில் நொனாப்பழம், ஆனாப்பழம், ஈச்சம்பழம், வெளாம்பழம் போன்ற பழ வகைகள் காட்டில் கிடக்கும். மக்கள் தானாக பிச்சு குழந்தைகள், பெரியோர்கள் உண்ணுவார்கள். அப்போது நோய்வாய் கிடையாது. இயற்கையாக கிடைக்கிற நாவப்பழங்களையோ சூரப்பழங்கள்லையோ இருக்கிற சத்துக்கள் அதிகம். அதை சாப்பிட்றதால குழந்தைகள் உடல் வலிமையாக இருக்கும். நம்ம நிலக்கடலை சாப்பிடுவோம், குச்சிக்கிழங்கு, பனங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, நிறைய கிழங்கு இருக்கு. அதெல்லாம் தான் அப்போ ஸ்நாக்ஸ், அதெல்லாம் இப்போ இருக்கிறதே இல்லை. பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய் அந்த மாதிரி விளையும். பனிக்காலத்தில் யாருமே அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்போ நீர் சத்து உள்ள உணவு அப்போ அதிகமாக விளையும். அதை பயன்படுத்தணும்னு சொல்லி இயற்கை நமக்கு சொல்லாமல் சொல்லுது. அவங்க ருசியை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ஆரோக்கியத்தை பார்க்குத. இது எடுத்து சொல்ல வேண்டியது யாரோட கடமைனா பெற்றோரோட கடமை. வகுப்புல ஆசிரியர்களும் சொல்லி தரணும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் சாப்பிட்டா நல்லது தான். ஆனால் ஒரு சிலவங்க சாப்பிடாதனால உடம்புல இதெல்லாம் பாதிப்பு ஆகுதுங்க. சரி, இது வரைக்கும் பார்த்த தர்பாரில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது எல்லாமே அப்படியே தூக்கி வச்சிருங்க. பிடிக்காத தூக்கி அந்த பக்கம் போட்டுருங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.